தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன் கண்ணீரை துடைத்து துக்கத்தை மாற்றி மெய்யான சமாதானம் மற்றும் சந்தோஷத்தால் உன்னை நிரப்புவேன். எரேமியா 31:13. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாழ்க்கையில் தொடர்ந்து வரும் துன்பங்களை கண்டு சமாதானத்தை இழந்து போய் இன்று நீங்கள் கண்ணீரோடு கலங்கி நிற்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் நமது அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை தேற்றி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி உங்கள் சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்த உங்களுக்காக எப்பொழுதும் ஆவலோடு காத்திருக்கிறேன் என்று. சங்கீதம் 30:11 கூறுகிறது, கர்த்தர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றி உங்களை மகிமையால் முழுமையாக எப்பொழுதும் அலங்கரித்து மகிழச் செய்வார் என்று. ஆகவே இனி நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இன்றைய வேத வசனத்தை விசுவாசித்து உரிமையாக்கி கொண்டு இயேசுவின் நாமத்தில் அவர் தரும் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இன்று முதல் உங்கள் சஞ்சலங்கள் யாவும் முற்றிலும் நீங்கி போகும். தேவன் தமது தெய்வீக சமாதானத்தால் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் பூரணமாக நிரப்பி மாபெரும் விடுதலையையும் மெய்யான ஆறுதலையும் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். கர்த்தர் உங்கள் கண்ணீரையெல்லாம் துடைத்து துக்கத்தை மாற்றி மெய்யான சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகல ஆறுதலின் தேவனே, இன்று என் கண்ணீரை துடைத்து துக்கத்தை மாற்றி மெய்யான சமாதானம் மற்றும் சந்தோஷத்தால் நிரப்பி ஆசீர்வதியும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.